சென்னையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். நேற்று நடிகர் விஜய் பரந்தூர் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருக்காரு. விமான நிலையத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்காரு. வேறு இடத்துல விமான நிலையத்தை கொண்டு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்ப சொல்றாரு? 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா? நான் கேட்கிறேன், மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமாவில் நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதுல விழாது, டேக் மட்டும்தான் போகும். இப்போ டேக் ஆஃப் ஆகணும். சினிமாவில் நடிக்கும் போது டேக் மட்டும்தான் கேட்கும். பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்பெல்லாம் கேட்கவே கேட்காது. அங்க முடிச்சுட்டு இங்க டேக் ஆஃப் ஆகணும்னு இங்க ஒரு டேக் ஆஃபுக்காக அங்க போயிட வேண்டியது. என்னப்பா இது? இது மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம். மாநில அரசு தேர்வு செய்த இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால், மீனம்பாக்கத்திலிருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், பெங்களூர் ஹைவேலேருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும். என்னோட 5500 ஏக்கரில் 1000க்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது. நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைன்னா நாங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான். இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, இல்லைன்னா அவங்க மேலே வழக்குகளை ரத்து செய்யுங்க, அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன். நீங்கள் இவ்வளோ வருஷம் கழிச்சு இடத்த மாற்றுங்கன்னா ஏன் முத நாளே சொல்லலை? இன்னொரு இடம் இருந்தால் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொது நலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது நன்றி. தம்பிங்க, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.